Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeல day 20 இன்னைக்கு 20 நாள் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். இதுலயே நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு அவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கூட ரீசன்ட் டேஸ்ல நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. நம்மளோட இந்த 20 டேஸ்மே நான் டீடைல்டா போட்டிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். வெயிட் லாஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பண்ணிடலாம். அதை வந்து நம்ம ட்ரை பண்றது இல்ல, இது பண்ணனா நம்மளால இதை அவாய்ட் பண்ண முடியாதோ இதை பண்ண முடியாதோ நம்மளாவே நினைச்சுக்கிறோம். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சோ வந்து உங்களோட முயற்சியை நீங்க போடுங்க, அதற்கான பலன் கண்டிப்பா வந்து கிடைக்கும். வெயிட் லாஸ்ன்றது ஒரு சூப்பரான விஷயங்க. ஏன்னா அந்த இதுக்குள்ள வந்துட்டோம்னா வச்சுக்கோங்க, நம்ம போக போக அதுக்கு வந்து நம்மளுக்கு அது வந்து பழகிடும். ஃபர்ஸ்ட் தான் அப்படி இருக்கும். ஒரு வாரம் ஒரு 2 வாரம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். சில சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் மயக்க வர்ற மாதிரி இருக்கு சிஸ்டர், எனக்கு வந்து மதியம் தூங்க முடியாம இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோம்னா அப்புறமா நம்ம வந்து ரெகுலரா நம்மளே வந்து ஃபாலோ பண்ணிடுவோம். நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் வந்து இருந்தேன். இப்போ என்னால வந்து முடியுது அப்படின்னா, அசால்ட்டா முடியுதுன்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கும் பழகிடும். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட் சேஞ்ச்ல இருந்து திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது அப்படிதான் இருக்கும். கிவ் அப் பண்ணாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். அந்த ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது நம்ம பண்ணது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படி நினைச்சிட்டு நீங்க ஒவ்வொரு விஷயமும் செய்யுங்க, கண்டிப்பா அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த 20 டேஸும் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னும் 10 டேஸ் வந்து இருக்கு. அதையும் நான் வந்து டீடைல்டா சொல்றேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா என்னன்றது அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலாம். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க லைக் கொடுக்கற மூலமா இன்னும் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப். ஸோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எனக்கு தொடர்ந்து. வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து எந்திரிச்சாச்சு. அன்னைக்கு டேவை ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து அந்த டேவை சூப்பரா வந்து கொண்டுட்டு போக முடியும். டெய்லி என்னடா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வெயிட் லாஸ்ன்ற போது நம்ம சில மாற்றங்கள் கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும். காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடுவேன். 57.55 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களோட வெயிட் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளாக் காஃபி தான் வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து குடிச்சேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கும் வந்து சேர்த்து இன்னைக்கு வந்து பிளாக் காஃபி தான் வந்து பண்ணி கொடுத்தேன். கேட்டாங்க, பிளாக் காஃபி எப்படி சிஸ்டர் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, கசப்பா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூட்டோடய குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் தான் வந்து பண்ண போறேன். அவல்ல வந்து உப்புமா வந்து பண்ண போறேன். அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூட வேர்க்கடலை சட்னியும் வந்து பண்ண போறேன். அவல் வந்து இன்னைக்கு வெள்ளை அவல் வந்து நான் எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து சிகப்பு அவல் கிடைச்சா கூட இன்னும் பெஸ்ட் தான். அவல் வந்து அரிசி தானே சிஸ்டர், எப்படி நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாலிஸ்ட் பண்ணாம நமக்கு வந்து வர்றது. இதை வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்ச்சத்து வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து எடுத்துக்கிறோம். நம்ம நார்மலா சாப்பிட்ற ஒயிட் ரைஸ்ல நார்ச்சத்தே இருக்காது. ஸோ அதுதான். அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வச்சுட்டாலே அது கரெக்டா ஊறி போய் இருக்கும். அப்படியே வச்சிடலாம் தனியா. இந்த சைடு வேர்க்கடலை சட்னி பண்றதுக்காக வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு இருக்கேன். எப்பவும் போல நம்ம வறுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தோல் உரிக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். அதை அந்த சைடு வந்து ஆற வச்சிடலாம். அதே பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து வேர்க்கடலை சட்னிக்கு தாளிப்பு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் புளி வந்து சேர்த்துக்கோங்க. இது 4 பொருளையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்ல ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதனால நான் தேங்காய் சேர்த்திருக்கேன். காரமா கொஞ்சம் செய்யுங்க. காரம் வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டா ஆற வச்சிடலாம். அவ்வளவுதான். இது கூட வந்து நம்ம அந்த வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கத தோலை வந்து உரிச்சுக்கணும். இங்க பாருங்களேன், இது உரிக்கிறது தாங்க பெரிய கஷ்டம். காலையில அதுவும் இந்த தோலை வந்து ஊதுறோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிறுகிறுப்பு வந்துடும். ஏன்னா அந்த தோலை உரிச்சு எடுக்கிறது தான் வந்து வேலையே. ரொம்ப ஆனா சிம்பிள் தான், பட் வந்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கும். ஸோ மறக்காம இந்த மாதிரி பீனட் சட்னி எல்லாம் வந்து பண்ணி சாப்பிடுங்க. இங்க பாருங்களேன், தோல் முடிஞ்ச வரைக்கும் உரிச்சிட்டு இந்த சைடு கம்ப்ளீட்டா ஆறி இருக்கா, இது ரெண்டையும் சேர்த்து இப்ப வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம். இது இந்த மாதிரி பண்றது ரொம்ப
ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பீனட் சட்னி இப்போ வந்து நம்ம அவல் உப்புமா கூட சாப்பிட போறோம். நீங்க வந்து இட்லி தோசை கூட கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், அவல் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோம், எவ்வளவு பொழு பொழுன்னு வந்து ரெடியா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து அவல் உப்புமாக்கு வந்து இப்ப தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமா சூடு பண்ணிட்டு அதுல வந்து கடுகு வந்து பொரிய விட்டுக்கிறேன். கொஞ்சம் வேர்க்கடல வருத்தம் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சிருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகாயும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பாருங்க. பூண்டு வந்து 2-3 பற்கள் வந்து தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் சிம்பிளா தான் வந்து பண்றேன். இன்னொரு தக்காளி எல்லாம் சேர்த்து வந்து பண்றது இருக்கு. அது வந்து நம்ம நார்மலா தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம். அதையும் ஒரு நாள் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. எப்படின்னா அந்த மஞ்சள் தூளோட ஸ்மெல்ல லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவலை வந்து அப்படியே பாருங்களேன், பொழு பொழுன்னு இருக்கு பாருங்க, அதை அப்படியே எடுத்து சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே கிண்டினோம்னா நம்மளோட அந்த மஞ்சத்தூள் வெங்காயம் எல்லாமே கோட் ஆயிடும் நல்லா. அவ்வளவுதான், அவல் உப்புமா இவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கடைசியா கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் தூவி விட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிளைனா தான் வந்து சேர்த்திருக்கேன். ஏன்னா பீனட் சட்னி கூட நம்ம சாப்பிட போறோம். சோ அதனால இதுக்கு வந்து கரெக்டான நமக்கு புரோட்டீன் ஃபைபர் ரிச் ஃபுட்டா வந்து இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆற வச்சிருந்தோம் இல்லையா பீனட் சட்னிக்கு, அதையும் வந்து அரைச்சு எடுத்துக்கிறேன். சூப்பரா இந்த சைடு வந்து சட்னி அவல் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து பால் வந்து எப்பயும் காஃபி போட்டு கொடுப்பேன் இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவல் உப்புமாவும் பீனட் சட்னியும் தான் வந்து பேக் பண்ணி விட்டுருக்கேன். அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எப்பவும் போல பிரெட்டும் பட்டரும் தான் வந்து சாப்பிடுவாங்க. அது கூட காஃபி வச்சு உங்களுக்கு வந்து போதும். நம்ம சட்னினாவே இங்க உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால இந்த மாதிரிதான் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். நல்லா ஒரு தூக்கி இந்த மாதிரி மடிச்சு கட்டிட்டேங்க. வெயில் பயங்கரமா, இப்ப வெயில் இல்ல, ஒரு மாதிரி பயங்கர சூட்டை கிளப்பிட்டு முடியல, அப்படியே மயக்க வர்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து இருக்குது. சோ அதனால இப்படி கட்டினாதான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல பண்ணிருப்போம்ல, ரெட்டச்சடை போட்டு கட்டுறது, இதெல்லாம் நீங்க இப்ப போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பட் இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அதனாலதான் அதுக்கப்புறம் அவல் உப்புமா அது கூட பீனட் சட்னி வச்சு ரொம்ப சூப்பரா சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா செம்ம டேஸ்டியா இருந்தது. குவான்டிட்டி இவ்வளவுதான் இருக்கணும். ஆனா ஃபில்லிங்கா இருக்கும். ஏன்னா பீனட் சட்னி கூட சாப்பிடுறோம் இல்லையா, அதுவும் இதுவும் சேரும்போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் நம்மளோட ஸ்டெமக்குக்கு. சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாவப்பழம், அது நவ்வாப்பழம்னு சொல்றது நாங்க, நாவல் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாவே எடுத்து சாப்பிட்டேன். இது வந்து சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நாவப்பழம் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சாப்பிடலாம், இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்க எல்லாம் இதை வந்து நிறைய சாப்பிடலாம். ஏன்னா ஒரு சில சிஸ்டர் எனக்கு சுகர் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாதம் ஒரு சைடு வேக வச்சிருந்தேன், அதை வந்து வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கடலப்பருப்பு வந்து வேக வச்சிருக்கேன். புடலங்காய் கூட்டு தான் வந்து பண்ண போறேன். அதுக்குதான் கடலப்பருப்பு வந்து வேக வச்சிருந்தேன். ஒரு அரை வேக்காடு ஆனதுமே அதுல வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டு அது கூட மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா நல்லா குக் ஆகி வந்துடும். அவ்வளவுதான். இதெல்லாமே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து குக் ஆகணும். நீங்க குக்கர்ல போட்டாவே கொஞ்சம் டைம் வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா தெரியாதமா பேன்ல இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் கடாயில. அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. சரி, அதுக்குள்ள நான் காலையிலேயே வந்து துணியை மிஷின்ல போட்டு விட்டேன். ஏன்னா கிளைமேட்டை பாருங்களேன், அம்மனு கிடக்கு, ஆனா சூட்ட கலப்புது அப்படி இருக்குது. சோ வந்து எப்பனாலும் மழை வரலான்ற மாதிரி இருக்கும். சரி, நம்ம வந்து துணியை துவைச்சிட்டோம்னா நமக்கு அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா, ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா, குழந்தைங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையுமே அப்புறம் வந்து முன்னாடியே போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாமே எடுத்து காய போட்டுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா வேர்த்து வடி இது அப்படியே ஒரு மாதிரி சிப்பு சிப்புன்னு வேர்க்கும் இல்லையா, பிசு பிசுன்னு அந்த மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து புடலங்காயை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி பூசணிக்காய் இதெல்லாமே நீர் சத்துள்ள காய்கள். இது வந்து நிறைய ஃபைபர் வந்து இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பொரிச்சு சாப்பிட்றதோ கூட்டு வச்சு சாப்பிட்றதோ நம்ம வந்து இதுதான். ஆனா கூட்டு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு வந்து, ஏன்னா அந்த பருப்புலேயே வேகிறனால இன்னும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து இருக்கும். இப்ப நல்லா வந்து வெந்திருந்தது பருப்பு. அதுல வந்து புடலங்காய் வந்து சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கடையிலே வந்து தண்ணி வந்து குடிச்சுக்கிறேன்
சொல்றேன் பாருங்க. அப்பப்போ நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தண்ணி தான். அது போக இந்த வெயில் காலத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேள்விப்படுறேன், லூஸ் மோஷன், இந்த குழந்தைங்களுக்குலாம் லூஸ் மோஷன் போகுது, இந்த மாதிரி வயிறு வலி பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மெடிசன், அது தண்ணி தான். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, இது வெந்துட்டு இருக்க டைம்ல கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆயிடலாம்னு சொல்லிட்டு அதையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இளநீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை உடைச்சேன் பாருங்க, மூஞ்சில தெரியுது, கையில தெரியுது, நல்லா வந்து தெரிச்சிருச்சு. சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணேன். அப்புறம் சிந்திரும், நிறைய பேர் இருக்குது. இளநீ பார்க்க தான் இதுவா இருக்கும், ஆனா ஃபுல்லா தண்ணி வந்து இருக்குது. ஸோ வந்து ஒரு கிண்ணத்துல வந்து மாத்திட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இளநியையும் அதை வச்சு நல்லா புளிச்சு மூஞ்சில தாங்க அடிக்குது. ஏன்னா அழகா கட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து லைட்டா அப்படி நம்ம வந்து தோண்டி விட்டுட்டு ஊத்தினாலே வந்து, ஆனா நமக்கு தான் நல்லா ஃபுல்லா தெரிக்குது, ஃபுல்லா தெரிச்சிட்டு இருந்தது இளநீ. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா, ஒரு கிளாஸ் நல்லா வந்து குடிச்சேன். இளநீலாம் நல்லா குடிங்க, அதுல சியா சீட்ஸ் போட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டு ஊற வச்சு நம்ம வந்து குடிச்சோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் குடிங்க, ரொம்ப நல்லது. அதெல்லாமே கேக்குறீங்க இல்லையா, நான் வந்து அதனாலதான் எல்லா ஐடியாஸுமே கொடுக்குறேன். ஸோ எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு இந்த சைடு நல்லா வெந்துருச்சதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், வரமிளகாய், அப்புறம் வந்து பூண்டு தட்டி சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தாளிச்சு கொட்டிடுறேன். கருவேப்பிலை இருந்தா கூட சேர்த்துக்கோங்க, கடைசியா கொத்தமல்லி தலையும் இருந்தா சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா தாளிச்சு வந்து கொட்டிட்டேன். பூண்டு வந்து தட்டி சேர்த்ததுன்னா இந்த கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போ வந்து கேஸா இருக்கும், அதனாலதான். அதுக்கப்புறமா ரசம் வந்து சிம்பிளா தாளிச்சு விட்டு சொல்லிட்டு எப்பவுமே நான் ஒரு மிக்சியில வந்து அப்படியே அரைச்சிடுறது. பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய், இது தக்காளி இதெல்லாமே மொத்தமா அரைச்சு மொத்தமா வச்சு விட்டுட்டோம்னா சிம்பிளா முடிஞ்சிருமே சொல்லிட்டு புளி வந்து கம்மியா சேர்த்துட்டு தக்காளி வந்து நிறைய சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அப்படிதான் வந்து செஞ்சிருந்தேன். ரசம் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா நுரக்கட்டி கொதிக்கும் போது கொஞ்சமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கடுப்பு போகாம இருக்கும். கடைசியா அந்த மஞ்சத்தூள்லாம் வந்து சேர்த்து சூப்பரா வந்து ரசம் வந்து பண்ணியாச்சு பாருங்க. இந்த கொதிக்கிற டயத்துல இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரசம் வந்து கடுத்து போகாம இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். கொத்தமல்லி தலை கூட இல்ல, பட் மிளகு ரசம் சாப்பிடணும் போல இருந்தது. கொத்தமல்லி தலை இல்லைன்னா என்ன, நம்ம வடுக வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பொல்லங்காய் கூட்டோட ரசம் சாதம்லாம் வச்சு பேக் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு வந்து என்னடா ரசத்தோட சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் போது எனக்கு ரவக்களி தான் வந்து மைண்ட் வந்துச்சு. ஏன்னா ரவக்களி கூட தான் நம்மளோட குழம்பு மெர்ஜ் ஆகும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால ரவக்களி தான். எப்பவும் போல தண்ணி வச்சுட்டு அதுல ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்ட போறோம், அவ்வளவுதான். நல்லா திக்னஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 4 ஸ்பூன் கூட போட்டா போதும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். உங்களோட குவான்டிட்டி வந்து இவ்வளவுதான் இருக்கணும். ஏன்னா அதனால ஃபில்லிங்கா வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆப்பிரிக்காக்காரவங்களோட களியில இது ஒரு ஸ்பெஷல் களி. நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கூட ஊட்டுங்க. என்னோட பசங்களுக்கு எல்லாம் ஊட்டவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ரசமும் அந்த பொடலங்காய் கூட்டுலாம் வச்சு ஊட்டி விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கிண்டி வச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் அப்படியே செட் ஆகிருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டிடலாம்னு சொல்லிட்டு. என்னோட பையன் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றான் பாருங்க. ரவை இந்த மாதிரி ஒரு கிணத்துல போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க நார்மலா கூட எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் பார்வையா இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால சாஃப்டா இட்லி மாதிரி இருக்கும். நீங்க இட்லி கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு சட்னி சாம்பார் கூட வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்களேன், ரவை களியில நல்லா ரசம் ஊற்றி அந்த புடலங்கு கூட்டு நிறைய எடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு காய் எடுத்தாலும் அதை நிறைய எடுத்து நல்லா சாப்பிடுங்க. அதை தான் சொல்லுவேன், வேற டெய்லி வெரைட்டிஸா நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நல்லா எடுத்து சாப்பிடுங்க, ஃபீலிங்கா உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரசம் கூட. அது புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவேன், நமக்கு எனக்கு தூக்கம் வரும். நிறைய பேர் சொல்றது அதுதான், தூக்கம் வருது சிஸ்டர், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் தூக்கம் மட்டும்தான் தூங்கணுங்க, பகல் தூக்கம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. சோ அப்புறமா வந்து பாத்திரம் விளக்குறது, துணியை எடுத்துட்டு வந்து வச்சு வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நான் வந்து பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அந்த டைம் நம்ம வந்து பிஸியா வச்சுக்கணும். டிவியை பார்த்துட்டே ஒரு சாங்ஸ் பார்த்துட்டே நம்ம வந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த டைமை எப்படியாவது வந்து நகர்ந்து வந்துடலாம். அது நம்ம கையில தான் வந்து இருக்கு. எதுவுமே வெயிட் லாஸா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தம்பியை வந்து
அவனாவே எல்லாமே பண்ணணும்னு சொல்றான். நானே குளிக்கணும், நானே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றான். சரி அவனுக்கு வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு மட்டும் சொல்றதை அவனாவே பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து கேட்டான். அவனுக்கு வந்து உரிச்சு கொடுத்துட்டேன். அந்த மேல இருக்கிறத மட்டும் எப்பவுமே திங்க மாட்டான், அதையும் எடுத்து கொடுத்துட்டேன். அவருக்கும் வந்து சின்னவருக்கும் கொடுத்துருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து கொடுக்கவும் திருப்பி ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். டியூஷனுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் கீழே போனா அவங்க பூனை பார்த்துட்டு அவ்வளவு சிரிப்பு. பக்கத்துல பயம் இல்லாம போறான். குட்டி போட்டிருக்கு வேற, அது பாட்டுக்கு கடிச்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிலைப்பான்னு சொன்னேன். ஆனா அந்த பூனை பரவாயில்ல, நம்மள வந்து ஆள் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்திலே போக மாட்டேன், தூரத்துல இருந்து எடுக்கிறதோட சரி. எனக்கு பூனை இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் என்னன்னு தெரியலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்ப தம்பியை டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டான். அப்புறம் அம்மச்சிக்கு வந்து டீ இல்ல காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி கூட ரஸ்க்கும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா பொரி வந்து வச்சு சாப்பிடறதுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டின்னர் எடுத்துக்க வேண்டிய நேரம். 2 ப்ரௌன் பிரெட் நல்லா புடலங்காய் கூட்டு வந்து நிறைய எடுத்துக்கேன். இந்த ப்ரௌன் பிரெட் நல்லா டோஸ்ட் பண்ணிட்டும் எடுத்துக்கலாம், இல்ல பிளைனா சாஃப்டா சாப்பிடறதாலும் எடுத்துக்கலாம். ஆனா டோஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு என்னடா வெளியில அவ்வளவு இருட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா, கிளைமேட் ஒரு மாதிரியா இருந்தல. இன்னைக்கு 6 மணிக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிச்சு. எப்பவுமே இங்க 7 மணிக்கு மேலதான் 7:30 மணி ஆகும்னு சொல்லுவேன் இல்லையா, இன்னைக்கு வந்து சீக்கிரமாவே இருட்டாயிட ஆரம்பிச்சிருச்சு. நான் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரச சாதமும் பொல்லங்க கூட்டுமே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சனை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அடுத்து எடிட்டிங் பண்றதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா தூங்குவேன். அப்புறம் வந்து கடைசி இன்னைக்கு வந்து தண்ணி தான் வந்து குடிச்சேன். பாருங்க எவ்வளோ, பாருங்க என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ உஷ்ணமா இருக்குது. நல்லா போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், அப்பதான் தூங்க முடியும்னு சொல்லிட்டு. என்னால இருக்க முடியாத பாத்திரத்தை விளக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர், இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா குட்டியை ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் வந்து பண்ணுங்க. நிறைய நிறைய நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நிறைய என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Bye.